அனைத்து ஆன்லைன் சொந்தங்களுக்கும் வணக்கம். கேஜிஎம் என்டர்பிரைசஸ் கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா பேஅவுட் ப்ராசஸ் சரிங்களா. லாஸ்ட்டு பேஅவுட் நமக்கு இன்னும் வரல, பெண்டிங்கில் தான் இருக்குது. எல்லாருக்கும் தெரியும் சரிங்களா. அது நாளையிலிருந்து 1 by 1 நம்ம வந்து கம்பெனி கொடுக்குறதா வந்து குரூப்பில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் எல்லோரும் கவனிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகேங்களா. ஓகே, இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1/7/24 அதுக்கான பேஅவுட் ப்ராசஸ் வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தோம். ஒருவேளை ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி பார்த்தோம். பட் அது நடக்கலை. ஓகேங்களா. ஸோ பழைய மெத்தடில் நம்ம மேனுவலாக நம்ம வந்து லிஸ்ட் எடுக்க போகிறோம் சரிங்களா. பழைய நண்பர் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. அதே மாதிரி தான் வந்துட்டு உங்களோட பெயர், கேஜிஎம் ஐடி, அந்த 1/7/24 உண்டான டோட்டல் அமௌண்ட்டு, உங்கள் ஜிபே நம்பர், இந்த ப்ராசஸ் இதே ஃபார்மெட்டில் எனக்கு கொஞ்சம் அனுப்பி விட்டுருங்க சரிங்களா. தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. முக்கியமாக லீடர்ஸ் வந்து அவங்க டவுன்லைனுக்கு வந்து கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகேங்களா. நம்ம குரூப்லேயே ஷேர் பண்ணுவோம். பட் இருந்தாலும் வந்து நம்ம நீங்கள் உங்களுக்கு கீழே ஒருத்தர் இருந்தாலுமே நீங்கள் லீடர்ஸ் தான். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நம்மளை நம்பி அமௌண்ட் போட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா. கண்டிப்பாக உங்களுக்கு தகவல் கொடுத்துருங்க. 1/7 கட் ஆஃப் அமௌண்ட் எவ்வளோ என்னன்னு பார்த்துட்டு அதை ப்ராப்பராக அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோடு எனக்கு வந்து சென்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா. நோட் பண்ணிக்கலாம். முக்கியமான ஒரு தகவல் நண்பர்களே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஆன்லைனில் இன்வெஸ்ட் பண்ணுறது, நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நம்ம சம்பாதிக்க வந்திருக்கிறோம். அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஓகேங்களா. அட் த சேம் டைம் வந்து நம்ம கொஞ்சம் ஆன்லைனில் வந்து சும்மா நம்ம குரூப்பில் சொல்லக்கூடிய விஷயங்களையும் கொஞ்சம் கவனித்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் கண்டிப்பாக வந்துட்டு அது நம்ம வந்து நமக்கு வந்து நாளைக்கு வந்து ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து மிஸ் பண்ணிடுறீங்க. இப்போ கேஜிஎம்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டு பேஅவுட்லாம் பார்த்தீங்கன்னா 3-4 நாள் வெயிட் பண்ணோம். குரூப்பில் தகவல் கொடுத்துட்டு லீடர்ஸ்லாம் சொல்லிட்டு 4 நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸு ஒரு சில பேர் வந்துட்டு பார்க்காம விட்டுட்டு நம்ம லிஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப அனுப்புறீங்க, செப்பரேட்டாக அனுப்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அதை வந்து கம்பெனி எடுத்துக்க மாட்டாங்க. அது குரூப்லேயே அவங்க சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. லீடர்ஸ் மூலிமா மட்டும் அனுப்புங்க, தனியாக அனுப்புன்னு எடுத்துக்க மாட்டோன்னு லாஸ்ட் டைம் சொன்னாங்க. ஓகேங்களா. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப சிரமங்க. ரொம்ப தனித்தனி அனுப்புனா பார்த்து பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்லியாக தான் சொல்கிறேன், புரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த விஷயங்கள் கொஞ்சம் தெளிவாக எடுத்து அனுப்புங்க. லாஸ்ட்டு கட் ஆஃப் அமௌண்ட் வந்து நாளையிலிருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கட் ஆஃப் அமௌண்ட்டுக்கு நாளைக்கு கேட்போம். அதே போல் பெண்டிங் இந்த கோல்டு காயின் வராமல் இருக்க எல்லாருக்குமே நாளைக்கு வந்து நம்ம லிஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம ஃபர்தராக வந்து அடுத்தடுத்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஃபாலோ பண்ணி அப்டேட் பண்ணலாம். ஓகேங்களா. நன்றி, வணக்கம். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.